நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டும் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் அப்படின்றது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இந்த மாதத்தில் எந்த தேதியில் தமிழக அரசு இந்த 5000 ரூபாய் வழங்க போகிறாங்க, முதியோர்களுக்கு உண்டா, மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கு உண்டா, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது இந்த வாரத்தில் முக்கியமாக கிடைக்க போகுது, எவ்வளவு பேருக்கு இதுவரை இந்த 5000 ரூபாய் போன மாதம் வாங்கினது போலவே இந்த மாதம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படின்ற ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ், உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரப்போகுது. எந்த மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்திலேயே வரப்போகுது. எதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதாவது 3 மாதத்துக்கு சேர்த்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலேயே 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் எதற்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, உண்மையாலுமே கொடுக்குறாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாங்க, உண்மையாலுமே 5000 ரூபாய் இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதிரியே உங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக 5000 ரூபாய் செலுத்துறதுக்கான ஆலோசனையில் ஈடுபட்டுட்டு வராங்க. எப்படி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரே நாளில் காலையிலேயே 5000 ரூபாய் ஏறிச்சோ, அதே போல் இன்னும் 2-3 நாட்களில் இந்த 5000 ரூபாய் பணம் ஏறப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள இந்த ரேஷன் அட்டைதாரர்கள், 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது NPHH, PHH, AAY, இந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள், இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட பெண்களுக்கு, முக்கியமாக மகளிர் உரிமை தொகை வாங்கியவர்களுக்கு, மேல்முறையீடு செய்தவர்களிலிருந்து எல்லோருக்குமே இந்த உதவித்தொகை கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு உதவித்தொகையாகவோ இல்லை ஊக்கத்தொகையாகவோ வழங்கப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லோருக்குமே உண்டு. எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, எல்லோருக்குமே தெரியும். ஸோ தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே நிறைய தலைவர்கள், நமக்கு ரீசெண்டாக நம்ம டெய்லி செய்தியில் பார்த்துட்டு வரோம், நிறைய தலைவர்கள் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களை கவர்ற வகையில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஆட்சி திரும்ப அமையணும் அப்படின்றதுக்காகவே தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டுட்டு வராங்க. இப்போ முதியோருக்கு ஊக்கத்தொகை, ஆதரவற்ற விதவைகளுக்கான ஊக்கத்தொகை, அந்த மாதிரியான நிறைய ஊக்கத்தொகை வழங்கினாங்க. அதே போலவே மகளிர் உரிமை தொகையில் இன்னும் 2 மெகா அப்டேட் கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 5000 ரூபாய் பணம் தான். இந்த 5000 ரூபாய் எல்லா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் கடந்த மாதத்தில் 5000 ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைச்சதுன்னா அவர்களுக்கும் கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மகளிர் உரிமை தொகை போன மாதத்தில் 5000 ரூபாய் வாங்காமல் மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்குமே 5000 ரூபாய் இந்த மாதத்தில் ஏறப்போகுது. மகளிர் உரிமை தொகை எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, ஆனால் இந்த 5000 ரூபாய் மட்டும் ஏறலை அப்படின்றவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் மேல்முறையீடு செஞ்சிங்கன்னா ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி மேல்முறையீடு செய்யணும் அப்படின்றதையுமே நான் இதற்கு முந்தைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களை பொருளாதார வகையில் முன்னேற்றக்கூடிய வகையில் பெண்களுக்கு ஒரு
ஒரு ஊக்கத்தொகையாகவோ பெண்களுக்கு ஒரு கடனுதவியாகவோ சிறு குறு விவசாயிகள் கிராமப்புற பெண்களுக்கு அவர்களை முன்னேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இந்த 5000 ரூபாய் எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப முன்பணமாக கொடுக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கான முன்பணமாக இந்த பணம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னாலுமே செய்யலாம். நீங்கள் வேறு ஏதாவது விவசாயத்தில் இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்றதுனாலுமே பண்ணலாம். ஸோ எந்த வகையிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் டைரெக்டாக கடனுதவியாக நீங்கள் இந்த மாதிரி தொழில் தொடங்கலை, ஆனால் எனக்கு இந்த 5000 ரூபாய் கடன் உதவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் கடன் உதவியாக கூட வாங்கி கொள்ளலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இந்த 5000 ரூபாய் வாங்கிடலாம். ஆனால் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளேயே கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் பெண்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், பெண்களுக்கு முன்னேற்றக்கூடிய வகையில், பொருளாதார ரீதியாக முன்னேற்றக்கூடிய வகையில் இந்த பணம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பணம் எப்போ கிடைக்கும், எந்த தேதியில் கிடைக்கும் அப்படின்ற எல்லா அப்டேட்டையுமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.